சொல்கிறது சரின்னு தான் படுது. பார்ப்போம். பிரசாத் சார் சொல்லுங்கள் சார். சரி, கலா சொல்கிறது உங்களுக்கு என்னன்னு தோணுது? ஆமாம் சார், கலா சொல்கிறதும் எனக்கு சரின்னு தான் படுது. சரி, ஓகே. இப்போ எவ்வளோ லேப்டாப்பில் சார்ஜ் இருக்குது? இதை பார்க்குறேன் சார். சரி, பாருங்கள். பிரசாத், சொல்லு சவரா. 35% சார்ஜ் ஏறி இருக்கு. ஓகே சவரா. சார், கேட்டேன். சரி, ஓகே. இந்த 35% வச்சு நம்ம காலத்தை கடந்து போக முடியல. போகலாம் சார், தாராளமாக போகலாம். சரி சவரா. அப்புறம் சவரா, இவ்வளோ நேரம் கலா சொன்னதை கேட்டல? கேட்டேன் சார். உனக்கு என்னன்னு படுது? சார், எனக்கும் ஓகே தான் சார். ஆமாம் சார், எனக்கும் கலா சொல்கிறது தான் சார் சரின்னு படுது. அப்படியாக்குள்ளா? ஆமாம் சார். நம்ம அந்த பையன் எப்படி செத்தான்றதையும் முதல்ல பார்ப்போம் சார். இந்த பொண்ணை அப்புறம் பார்த்துக்கலாம் சார். நம்ம அந்த பொண்ணை தேடி போனோம்னா அந்த பொண்ணை மட்டும் தான் சார் காப்பாற்ற முடியும். ஒருவேளை அந்த பையனை காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்றிடலாம்ல சார்? நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிக்கிறக்குள்ளா. ஆமாம் சார், பாவம் இல்லை சார். காலம் 10ஆம் நூற்றாண்டு. வந்தியத்தேவா, நீ சென்று பார்த்திவேந்திர வல்லவரையும் மார்கழியையும் அழைத்துக் கொண்டு வா. சரி அரசே, நான் அழைத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு இருவரும் செல்ல குந்தவையார் அருள்மொழிவர்மரை சந்தித்தார். அருள்மொழி, கூறுங்கள் அக்கனே. உணவு அருந்தவில்லையா? இன்னும் அருந்தவில்லை அக்கா. சரி, நாம் இருவரும் சேர்ந்து உணவு அருந்துவோமா? என்ன அருள்மொழி, புதுவிதமான யோசனை? ஒன்றுமில்லை, வெகு நாட்கள் ஆகிவிட்டது நாம் இருவரும் ஒன்றாக உணவு அருந்தி.